நம்ம இன்னைக்கு சிக்கன் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் ரெடி பண்றோம். எல்லாம் காட்டுறேன், வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி பாருங்க, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். சிக்கன் 65 தான் பண்ண போறேன் ஃப்ரெண்ட். அதுக்கு வந்து இதோ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிளாம்பு மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடலை மாவு 1 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூனு. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். இதே ஏன்னா கொஞ்சம் சில பேர் காரமாக சாப்பிடுவீங்க, சில பேர் காரம் இல்லாமல் சாப்பிடுவீங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால இதில் உப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம உப்பு பத்தலைன்னா சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். எனக்கு பத்தாது, அதனால கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுதான் ஃப்ரெண்ட், 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ரைஸ் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிட்டோம். 3 பட்டை, இலை வந்து 2 இலை, அப்புறம் வந்து இந்த ஸ்டார் பூ, ஸ்டார் 2 போட்டுக்கணும் ஃப்ரெண்ட். ஸ்டாரு, கிராம்பு ஒரு 4. அதுதான் ஃப்ரெண்ட். இப்போ சால்ட் கொஞ்சம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு இந்த அரிசி எடுத்து போடணும். இதில் தண்ணி காஞ்சிச்சு ஃப்ரெண்ட். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஏன்னா அப்போதான் உதிரி உதிரியாக நல்லா ஒரு அரிசிக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு ஒட்டாமே வரும் ஃப்ரெண்ட். கொஞ்ச நேரம் வேகட்டும். சாப்பாடு வெந்துச்சு ஃப்ரெண்ட். சாப்பாடு வெந்துச்சு. இப்படி வடிஞ்ச 2ஆ வடியணும். வெந்துச்சு, இப்போ வடிச்சிடலாம். சாப்பாடு பாருங்க, உதிரி உதிரியா வந்துருக்குது. இதுதான் கரெக்டான டேஸ்ட். எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நானும், ஏன்னா அப்புறம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. கறி குழம்புக்கு மட்டும்தான் ஊற்றிக்கணும், வேஸ்ட்டாக போயிடல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கலான்ட்டு சிம்பிளை வச்சு பண்ணணும். இல்லைன்னா கறி வேகாது, மேலே மட்டும் கருப்பாக கருந்து போயிடும், கத்து போயிடும். ஆனால் கறி வேகாது. அதனால கொஞ்சமாக ரொம்ப இது பண்ணாமல், சூடு பண்ணாமல் லிமிட்டான சூடில் வச்சு போடணும் ஃப்ரெண்ட். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்துனா 2 முட்டை ஊற்றிக்கிறேன். வந்து கோஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். கொஞ்சமாக கோஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பீன்ஸ் கொஞ்சம், அப்புறம் கேரட் கொஞ்சம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கலக்கிட்டு சோயா சாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். சோயா சாஸ் போட்டு கலக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
பெரி காட்டுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க சார். மிளகாத்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம், கலரும் காரம் நல்லா டேஸ்டாக இருக்கும் சார். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வேணுமான அளவு போட்டுக்கலாம். வீட்டில்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செய்கிறேன் நான். ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் ரெடி. நரேந்திரா, சிக்கன் ரைஸ் சாப்பிடுவா? எப்படி பாரு, டேஸ்ட் பாரு. இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பாரு, எப்படி பாரு. Zara, love it. Taste